முதலாவது விஷயம், தகவல் ஒழுங்கமைப்புல வரக்கூடிய மிக இலகுவான ஒரு கேள்வி. அதாவது இதை விட இலகுவான கேள்வி இருக்காது தகவல் ஒழுங்கமைப்புல. இப்படி ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நம்பர்ஸ் தந்துருங்க. ஒரு ஒரு 6 நம்பர்ஸ் தந்திருக்காங்க. இந்த 6 நம்பர்ஸை நம்ம என்ன செய்யணும் சொன்னா இங்க கேட்கப்பட்ட கேள்விக்கு அமைப்பை நம்ம என்ன செய்யணும், ஒழுங்குபடுத்தணும். அதான் தகவல் ஒழுங்கமைப்பு. ஒரு தகவலை தருவாங்க, அதை நம்ம ஒழுங்கமைத்தால் அதுக்குரிய ஆன்சர் கிடைக்கும். உதாரணமா கூட்டில் உள்ள எண்களை இறங்கு வரிசைப்படுத்துகன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஏறு வரிசை இறங்கு வரிசை என்பது நீங்க சின்ன வகுப்பிலே படித்த ஒரு விடயம். அது இந்த மாதிரி அதாவது இலகுவான கேள்வி. அதாவது டெஸ்ட்டுக்கு நான் போட்டது எனக்கு காரணம் வந்து தகவல் ஒழுங்கமைப்பு நான் என்ன இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளணும். அதே நேரத்தில் ஈஸி டு காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்கன்னு, இலகுவில் இருந்தால் நம்ம கஷ்டமான விடயத்துக்கு போகணும் என்பதற்காக மிக இலகுவான ஒரு கேள்வி எடுத்திருக்கேன். இதில் உள்ள 6 இலக்கங்களையும் என்ன செய்யலாம், இறங்கு வரிசைப்படுத்தட்டான். அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஏறு வரிசைப்படுத்துகிறோன்னு சொன்னால் இப்போ 1 2 3 4 என்பது ஏறு வரிசையாக போகும். இறங்கு வரிசை என்பது நம்ம மேலிருந்து கீழே வர மாதிரி இறங்கி வர மாதிரி இருக்கும். அப்போ இதில் ஆக குறைந்த எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணுமா இருந்தால் முன்னுக்கு வர எண் இலக்கத்தை பார்த்தா போதும். இதில் 5 5 எண்ணு இங்கே 2 இடத்துல இருக்குது. அப்போ நம்ம 2வது வார இலக்கத்தை 6 பார்க்கணும். 6 9 இருந்தால் அப்படி தான் முதலாவது வரும். முதலாவது வரக்கூடிய இலக்கம் அப்படியா இருந்தால் 5ல் தொடங்குறதா இருக்கிறதால இது 2வது வரும். நம்ம இது இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசைப்படுத்த என்பதனால நம்ம மாறி பார்க்கணும். இப்போ இறங்கு வரிசைப்படுத்த என்பது நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம மாறி பார்த்தா தான் சரியாக வரும். அதாவது அதிகூடிய எண்ணில் இருந்து குறைந்த எண்ணுக்கு போகணும். அதிகூடிய எண்ணை நம்ம இங்கே பார்க்கும்போது 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது. அப்போ 2 இடத்துல 9 இருக்குது. நம்ம அடுத்த இலக்கத்தை பார்த்தோன்னு சொன்னால் அடுத்தது 9 இங்கே இருக்குது. ஆகவே இதுதான் அதிகூடிய எண். அப்போ இதுதான் முதல்ல வரும். அப்போ 2வது இது வரப்போகுது. அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் 9க்கு பிறகு இருக்குது இலக்கம் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் இங்கே ஒரு 9 இருக்குது. ஸோ அப்போ இது 3வது வரும், இது 4வது வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 ரெண்டு இடத்துல இருக்குது. இங்கே 5க்கு பிறகு 9 இருக்கிறதால இது 5வதாக வரும். அப்போ மீதி உள்ளது 6வது இந்த இடத்துல வரும். இதை நம்ம என்ன செய்யணும், ஒரு இலகுவான முறையில் இலக்கங்களை ஒரு ஒழுங்குபடுத்தி இருக்கோம். இப்படி தான் தகவலை ஒழுங்குபடுத்துறது என்பது இது இவ்வளவுதான். ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். சிம்பிளாக நம்ம என்ன செய்யலாம், அதை ஒழுங்குபடுத்தலாம். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் போக போக கொஞ்சம் கடினமாக இருக்கும், பிரச்சனையில் பார்ப்போம். இப்போ அதே போல் இன்னொரு தகவல் தரப்பட்டிருக்கு 2வது கேள்வியில் பாருங்க. ஓட்டப் போட்டி ஒன்றில் வீரர்கள் ஓட்டத்தை முடிக்க எடுத்த நேரம் இங்கே அட்டவணையில் தந்திருக்காங்க. இப்போ சுதாரன்னு சொல்லி ஒரு பேர் தந்திருக்கு 51 செகண்ட். அது விநாயகம் வந்து 54 செகண்ட். காவிந்தன் சொல்றது 57 செகண்ட். 480 இங்கே 58 செகண்ட். இங்கே பேர்கள் நம்ம பார்க்க தேவையில்லை, தரப்பட்ட பேர்களை. இப்போ இதில் அவங்க ஓடி முடிப்பதற்காக எடுக்கப்பட்ட நேரங்கள் தரப்பட்டிருக்குது. அப்போ நம்ம தரப்பட்டிருக்கிறதால நம்ம என்ன செய்வோம், அது சம்பந்தம் என்ன கேள்வி கேட்டுக்குன்னு அடுத்து போவோம். இங்கே அதே அட்டவணை நான் இங்கே திரும்ப தந்துருக்கிறேன். ஏன்னு சொன்னால் அப்போ தான் இலகுவாக இல்லாட்டி நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கிறத இலகுவாக இருக்கும். அதனால தந்துருக்கு பாருங்கள். இப்போ அதே அட்டவணை இங்கே இருக்குது. இங்கே கேட்கப்பட்ட கேள்வி பார்ப்போம். இந்த அட்டவணை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன செய்யணும், இதில் ஒரு தகவலை ஒழுங்கமைக்கணும். போட்டியில் முதலிடம் பெற்ற போட்டியாளர் யாருன்னு கேட்டிருக்கு. இதுவும் சிம்பிளான கேள்வி உண்டு. அப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு போட்டியில் நம்ம வெற்றி பெறுறவராக இருந்தால் அவர் அதிகூடிய நேரம் ஓடி இருக்கணுமா குறைந்த நேரம் ஓடி இருக்கணுமா என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ எல்லாரும் தெரியுமே, மிக குறைந்த நேரத்தில் ஓடினவர் தான் வெற்றி பெற்றவராக கருதப்படுவார். அப்போ இங்கே குறைந்தது ஓடி இருக்கிறவர் 51 செகண்ட் ஓடுறவர் தான், இவர் தான் குறைந்த நேரம் ஓடி இருக்கிறார். அப்போ சுதார என்பவர் தான் முதலாவது இந்த 2வது கேள்விக்கான விட, போட்டியில் முதலிடம் பெற்ற போட்டியாளர். இப்போ அடுத்தது பார்த்தோம், 2வது கேள்வி ஓடி முடிக்க கூடுதலான நேரம் எடுத்த போட்டியாளர் யாருன்னு கேட்டிருக்கு. அப்போ இதில் கூடுதலான நேரம் சொல்லும்போது அதிகூடிய நேரம் எடுத்தவர். அப்போ 58 இவர் தான் 58 செகண்ட் ஓடி இருக்கார், கூடுதலான நேரம் எடுத்திருக்கிறார். அப்போ இவர் பேர் வந்து அனுரு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து அனுரு என்பது இங்கே வரும். அடுத்த 3வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது 4வது கேள்வி, முதலாம் நிலை பெற்ற போட்டியாளரை விட 4வது இடம் பெற்ற போட்டியாளர்களுக்கு இடையிலான நேர வித்தியாசத்துக்கு கேட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், முதலாவது வந்தவர் சுதார, 4வது வந்தவர் வந்து அனுரு. இதில் 4 பேர் தானே இருக்காங்க. அப்போ இவர் முதலாவது வந்திருக்கார், இவர் 4வது வந்திருக்கார். அப்போ இவங்க 2 பேருக்கும் இடையிலான நேர வித்தியாசம் கேட்டிருக்கு. அப்போ நம்ம
வித்தியாசம் காண்பது என்பது உங்களுக்கு தெரியும். இவர் 58 செகண்ட்ல ஓடி இருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னு சொன்னா 51 செகண்ட்ல ஓடி இருக்காரு. அவ இரண்டையும் என்ன செய்யணும்? வித்தியாசம் காண்றதுக்கு நம்ம இரண்டையும் கழிச்சோம்னா அதுக்குரிய ஆன்சர் வந்துடும். ஓகே, அப்போ இதுல இருந்து கழிச்சா உங்களுக்கு தெரியும். இது சொல்ல தேவையில்லை இல்லையா? அதில் வந்து ஒன்று கழிச்சா நம்ம 7 செகண்ட் வரும். இவனுக்கு இடையிலான வித்தியாசம் 7 செகண்ட். அதுல தரப்பட்ட அந்த சொல்ல நீங்க கட்டாயம் எழுதணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதுல செகண்ட் அந்த வேர்ட் தரப்பட்டிருக்குது. நீங்க என்ன செய்யுங்க, அதே மாதிரி ஒரு வேர்டு இங்கே எழுதுங்க. 7ன்னு மட்டும் போட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா அது ஒரு செகண்டா நிமிடமா வளர்த்தியாலமா என்பதை நீங்க சுட்டி காட்டணும். அங்க சுட்டி காட்டும் போது உங்களுக்கு முழுமையான புள்ளிகள் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்த இந்த கேள்விகள் எல்லாம் மிக இலகுவான கேள்விகள்.